everyone, welcome back to our channel. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபேஷியல் வார்ம்ஸ் எப்படி பண்ணுறது, டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ரெட் வைன் ஃபேஷியல் வார்ம் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இங்கே சோப் பேஸ் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த சோப் பேஸ் கிடைக்குதோ நீங்கள் அந்த சோப் பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா கம்மியாக குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. ஸோ வேஸ்ட் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இண்டக்ஷனில் பண்ணுறதுனால டேரெக்டாக ஹீட் பண்ணுறேன். நீங்கள் ஸ்டவ்வில் பண்ண போகிறீங்க அப்படின்னா டபுள் பாய்லர் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் நல்லா மெல்ட் பண்ணிட்டேன். ஒன்ஸ் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் ரெட் வைன் ஆட் பண்ண போதும். ஸோ நான் சொன்ன மாதிரி ரெட் வைன் ஃபேஷியல் பாம் அப்படிங்கிறதுனால நான் ரெட் வைன் ஆட் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு இது கூட கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். தென் நான் ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் ரெட் வைன் எடுத்துக்கிறதுனால ரெட் வைன் ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இது கூட எக்ஸ்டென்ஷியல் ஆயில்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் எக்ஸ்டென்ஷியல் ஆயில்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் ப்ளஸ் 1 எஸ்டென்ஷியல் ஆயில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன எஸ்டென்ஷியல் ஆயில் பிடிக்குமோ நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி சாக்லேட் மோல்ட்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி குட்டியாக இருக்கிறதா ஃபேஷியல் பாம்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு ½ அன் ஹவர் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அழகான ஃபேஷியல் பாம்ஸ் கிடச்சிரும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா விட்டமின் சி ஃபேஷியல் பாம் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா ஒரு மோல்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஃப்ரூட் பவுடர். ஸோ விட்டமின் சி அப்படிங்கிறதுனால அண்ட் எசென்ஷியல் ஆயில் அண்ட் கலர் வேணும் அப்படின்னா கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி கொஞ்சமாக சோப் பேஸ் எடுத்திருக்கேன். சேம் ப்ராசஸ் தான், கம்மி அமௌண்ட்டில் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் இதை மெல்ட் பண்ண போகிறோம். நீங்கள் கேஸில் பண்ணுறீங்கன்னா டபுள் பாயிலிங்கில் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் இண்டக்ஷனில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே கூட ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மெல்ட் ஆகணும் இது. ஒன்ஸ் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் கலர் ஆட் பண்ணியிருக்கோம் அண்ட் ஃப்ரூட் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். நம்ம பவுடர் ஆட் பண்ணியிருக்கனால அந்த பவுடர் நல்லா அது கூட ஜெல் ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைக் கட்டி கட்டியாக எங்கேயும் நிற்கக்கூடாது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம மோல்டில் ஊற்ற போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் அண்ட் எசென்ஷியல் ஆயில்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு ½ அன் ஹவர் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா அது நல்லா கட்டி ஆகிடும். ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எடுத்து. ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். ஸோ தட் பபிள்ஸ்லாம் நம்மளுக்கு வராமல் இருக்கும் அந்த சோப்பில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.